அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம நாட்டில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை 65,000 தாண்டிருச்சு. டெங்கு நோயால் இறப்புகளினுடைய விகிதம் 45 கடந்திருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாதத்தில் 8 நாட்களில் மாத்திரமா 9,654 பேர் டெங்குவால பிடிக்கப்பட்டிருக்காங்க. கம்பஹா மாவட்டத்தில் தான் அதிக டெங்கு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 13,332 பேர். அதுக்கப்புறம் கொழும்பு மாவட்டம் 13,000 சச்சம் தான் அங்கேயும். அதுக்கப்புறம் மாத்தறை, அதுக்கப்புறம் களுத்துறை மாவட்டம். இதுல அதிகமாக டெங்கு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்ட 8 PHA அதிகாரிகளுக்கு கூட டெங்கு பரவி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருங்க. டெங்கு அப்படிங்கிறது சின்ன நோய் கிடையாது, சின்ன ஒரு வருத்தம் கிடையாது. ரொம்ப நம்மளுடைய உடம்பையே உருக்குற அளவுக்கு வருத்தம் ஏற்படும். அதனால தயவு செஞ்சு சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, இப்போ இன்னைக்கு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இல்லையா? இந்த 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இலங்கை வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான நாள். இலங்கை வரலாறு நம்ம ஒரு புத்தகமாக எழுதி அதுக்கு இன்னைக்கு நாளுக்குன்னே ஒரு அத்தியாயத்தை நம்ம அதுக்கு ஒதுக்கிடலாம். என்னன்னா, அந்த 9ஆம் தேதி அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள்ல போராட்டம், மக்களால் ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தது. நம்ம நாட்டில் ஏற்பட்ட போராட்டம் அறகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அதாவது அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டமாக மாறி ஒரு ஆட்சியை கலைத்து தூக்கி வீசப்பட்ட ஒரு சம்பவமாக இன்றைய நாள் ஆகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகி எந்த பக்கத்தால போனார்னு கூட தெரியாத அளவுக்கு அன்னைக்கு நாள் இருந்தது. இன்னையில இருந்து 4 வருஷத்துக்கு முன்பாக அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா நம்ம இறங்கி களத்துல இறங்கி அங்க இருந்து லைவ் கொடுக்கும் பொழுது, அங்க இருந்து வீடியோஸ் எல்லாம் போடும் பொழுது அது ஒரு விதமாக இருந்தது. 4 வருஷம் தாண்டிருச்சா? 4 வருஷமா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜனாதிபதி ஆட்சிக்கு 2 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் மக்கள் வாக்களிச்சு ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம இப்ப நம்பிட்டு இருக்கும் பொழுது, இவங்க ஆட்சியை செய்ய விடுவாங்களா, இவங்க கரெக்டா ஆட்சி செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டினுடைய அரசு இப்ப போயிட்டு இருக்கு. இதை தாண்டி, அதாவது தலைநகரத்துல ஒரே நாள்ல 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி ஒரு ஜனாதிபதியை அவருடைய மாளிகைக்குள்ளே புகுந்து அவருடைய உடைமைகளை உடைச்சு அவருடைய ஏரியாக்குள்ளே புகுந்து மக்கள் அப்படியே லோக்கலா இறங்கி அடிச்சிருந்தாங்க. அந்த வகையால ஜனாதிபதி எந்த பக்கத்தால போனார்னு கூட தெரியாம, எந்த நாட்டுல ஒழிஞ்சிருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஜனாதிபதியை நம்ம நாட்டு மக்கள் ஆக்கியிருக்காங்கன்னா அதுதான் மக்களுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கோல்ஃபேஸ் ஏரியாவில் கோட்டா கோகம், மைனா கோகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நூலகங்களை உருவாக்கி, அங்கே மருந்தகங்களை உருவாக்கி, அங்கே விவசாயம் பண்ணி அந்த இடத்துல இருப்பிடங்களை அமைச்சு மக்கள் 4 மாதங்களாக நின்று போராடி ஒரு ஆட்சியை கவிழ்த்திருந்தாங்க. அப்படின்னா அது நம்ம நாட்டு இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தார். வந்த அன்னையோடைய பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஃபேஸ்ல கொஞ்சம் பேரை ஒரு இருப்பிடங்கள் மாதிரி டென்ட் எல்லாம் அடிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல உள்ள மக்கள்கள்லாம் அடிச்சு சில ஊடகவியலாளர்கள் தாக்கின சம்பவங்கள்லாம் நிறைய பதிவாக இருந்தது. அந்த டைம்ல நம்மளும் போய் சில விஷயங்களை பார்த்து அதை அப்படியே கவர் பண்ணி கொடுத்திருந்தோம். அதனால இந்த 9ஆம் தேதி அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. சரி, இப்படி இருக்கிற பட்சத்துல நீர்கொழும்பு சிறைச்சாலையில 5, 6ஆம் தேதிகள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அனர்த்தம், அதன் பிறகு வரக்கூற செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே இப்படியும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்புல சில பெண் கைதிகள் இருந்தாங்க. முதல் நாள் பாத்தீங்கன்னா கூரைக்கு மேல ஏறி எங்களுக்கு டெங்கு வந்திருக்கு, 40 பேர் உயிர்ந்திருக்காங்க, மருந்து இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பல பெண்கள் இதுல இந்த பெண்களுடைய புகைப்படங்களை போட்டு இதுங்கெல்லாம் எதுக்காக ஜெயிலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் வேற நம்ம ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்களே, என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க ஜெயிலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக சொன்ன விஷயம், இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த 73 பெண் கைதிகளை நேற்றிரவு பல்லேகலை மற்றும் வாரியப்போல ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க. இதுலதான் ஸ்பெஷல் என்னன்னா, பல்லேகலைக்கு 40 கைதிகளையும் வாரியப்போலைக்கு 33 கைதிகளை அனுப்பியிருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு நீங்க கேட்பீங்க. அவற்றில வெளிநாட்டு பிரஜைகள் 28 பெண்கள் அடங்கியிருக்காங்களாம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீர்கொழும்பு சிறைச்சாலை அப்படிங்கிறது ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல நடக்கிற விசா இஷ்யூஸ், அதுக்கப்புறம் போதைப் பொருள் பிரச்சனை, அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல சில நேரம் போலீஸ் கேஸ் ஆகி நீதிமன்றத்துக்கு போட்டு அவங்கள நீதிமன்றத்துல இருந்து விடுதலை ஆகும் வரைக்குமே
போலீஸ் கஸ்டடியில ரிமாண்ட் பண்ணி வைக்கப்படுற ஒரு ஈஸியான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சிறைச்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா தான், நிகம்போ ஏரியா தான். அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட வெளிநாட்டு பெண்களும் வந்து இதுல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 28 பெண் கைதிகளும் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த 73 பேர்ல என்னப்பா என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏசி கஜநாயக்க அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையில வந்து இடம் இல்லை. அதன் காரணமாக புலனறுவையில, அதுக்கப்புறம் வாரியப்புல, பல்லேகல, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாக்களையும் வந்து சிறைச்சாலை கைதிகளை வந்து பிரிச்சு பிரிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க பாதுகாப்போட, அதிதீவிரமான பாதுகாப்போட. இப்படி இருக்கிற பட்சத்துல நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் அவர்களினுடைய உத்தரவின் பேர்ல வந்து வர்த்தமானியை வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டில இருக்கக்கூடிய போகம்பர சிறைச்சாலையை திரும்பவும் வந்து சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான தீர்மானம் எடுத்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு வந்து உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கைதிகளை வந்து பல்லேகல சிறைச்சாலைக்கு வந்து மாத்தி இருந்தாங்களாமா. என்னன்னா அங்க சில பாதுகாப்பு பிரச்சனை, பழைய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளால அந்த ஜெயில் வந்து மூடப்பட்டது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக இருந்தது, நம்ம நினைச்சா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில இருந்தது. ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல போய் நின்று நைட் டைம்ல ஒரு போட்டோ ஒன்று எடுத்தேன். எவ்வளவு பெரிய ஒரு சிறைச்சாலை, ஏன் மூடி வச்சிருக்காங்க, இது என்ன பண்ண போறாங்க, சுற்றுலா விடுதியாக மாத்த போறாங்களா, பெரிய ரெஸ்டாரண்டாக மாத்த போறாங்களா அப்படின்ட்டு பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து இருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் 54 2வது பிரிவின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அவர் இந்த அறிவிப்பை வந்து விடுத்திருக்காரு. யாருன்னா நம்ம நீதி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் என்ற ரீதியில இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்காக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை நேற்று வெளியிட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அதனால திரும்ப போகம்பர சிறைச்சாலையை சிறைச்சாலையாக மாற்றி அங்க கொஞ்சம் கைதிகளை போட போறாங்க. ஏற்கனவே நம்ம நாட்டில் 29,000 கைதிகளுக்கு மேல இருக்காங்க. எப்ப பாடசாலைகள்ல வந்து மாணவர்கள் குறைகிறாங்களோ அன்னைக்கு வந்து சிறைச்சாலைகளை வந்து கைதிகள் வந்து அதிகரிப்பார்கள். அதனாலதான் நாங்க வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ இப்படி ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல விஷயம் தான், பாராட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு இன்னொரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வந்துருது. அந்த நிகம்போ பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, கலவரத்துக்கு அப்புறமா, ஜெயிலுக்குள்ள அந்த கலவரத்துக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய 8ஆம் வார்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்டுக்குள்ள அந்த கலவரத்துக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி வந்து வெளியா இருந்துச்சு. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாம் ரணகலமாக்கி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த காணொளி. இது வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு காணொலி வந்து வைரலாக இருந்தது. நேத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபய ராஜபக்ஷ இவங்க 2 பேருக்கு இடையில 2029 ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ, நான் சொல்லலைங்க, எல்லாரும் அப்படித்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க, 2029ல நீங்க தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்கு இடையில இவர் நிக்கிறாரு. அப்ப நிறைய மீடியாக்கள் வந்து போட்டிருந்த விஷயம் தான், வருங்கால ஜனாதிபதிக்கு முன்னாள் ஜனாதிபதி 2 பேரும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னத்தை பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாது. என்ன பேசிருப்பாங்க, ஜஸ்ட் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். நாமல் ராஜபக்ஷ இவர்கிட்ட என்ன கேட்டிருப்பாரு, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கிட்ட என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு காணொலி வந்து அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. சரி, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வருவோம். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து எப்பவுமே தன்னை பத்தி கெட்டதா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி பேசி ஆகணும் மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்னைக்கு அவர் வந்து வேஷ்டி சட்டையில் நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு. இதை பார்த்து ஆளுங்கட்சியினுடைய என்பிபி ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்பி என்ன பண்ணிருக்காருன்னா, மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் எந்திரிச்சு சபாநாயகர் கிட்ட சொன்னாரு, பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, இவர் என்ன வேஷ்டி சட்டையில வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னைக்கு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு. அதை வந்து நான் சொல்லல, இதுக்கு இடையில பல மீடியாக்கள் போட்டிருந்த விஷயம் பாருங்களேன். ஆளுங்கட்சி எம்பி வந்து பல்பு வாங்கிட்டார் அர்ச்சுனா அவர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அர்ச்சுனா அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சிருந்தாரு. ஒரு சில கேசஸ் என்கிட்ட இருக்கு, என் மேல இருக்கு, நான் பல கேசஸ்க்கு வந்து முகம் கொடுத்திருக்கேன், நானும் சிறைச்சாலைக்கு போய் வந்திருக்கேன், சிறைச்சாலைக்கு போய் வந்தவன் அப்படிங்கிறதுக்காக நான் சில கேள்விகளை கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு சில சிறைச்சாலைகள்ல வந்து மருத்துவர்கள் கிடையாது, ஒரு சில சிறைச்சாலைகள்ல வந்து எல்லாத்துக்குமே பெரண்டோல தான் வந்து கொடுக்குறாங்க, அதுல நிஜமா வந்து நர்ஸ் சில நேரம் இருக்க மாட்டாங்க, உண்மையா ஹார்ட் அட்டாக் வந்தவன் எவன், உண்மையா பொய்யா ஹார்ட் அட்டாக் வந்தவன் எவன் கூட சோதிக்கிற அளவுக்கு அங்க யாரும் சில நேரம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7-8 கேள்விகள் வந்து முன் வச்சிருந்தாங்க. அந்த கேள்விகள் நியாயமா இருந்தது. அதனால நான் அதை கொஞ்சம் வேற ஒளிபரப்புறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். சத்தமாக கேளுங்களேன், பாயிண்ட் போடுறேன். ගරු මන්ත්‍රී ඔබතුමා පොයින්ට් මොකද්ද? பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். ඒක අවශ්‍යතාව වෙන්නේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා එතන ඇවිල්ලා තියෙන්නේ මේ මේ කතානායකතුමා මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස්ට් එකක් අදගෙන ඉන්නවා ෆුල් ෂූට් එක අදගෙන ඉන්නවා ගරු ඔබතුමා මේ ඔබතුමා 27 දෙක ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභාපතිතුමා හවස ආවොත් මම 27 දෙක කරලා දෙන්නම්. 27 දෙක ඉදිරිපත් කරන්න. சாரி சார் இலங்கையிலே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கேபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமாக 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோலில் டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கும் உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இயலாது. அப்படி எனக்கு
ලබාදිය තියෙන එක ඉවරයි ගරු මන්ත්‍රී. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில திரும்ப பிரச்சனை வந்து மூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா ட்ரம்ப் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யற இந்த டைம்ல நேத்துல வந்து இவர் வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள், தம்பி தங்கைகளே, நண்பா நண்பீஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கறத வந்து நாங்க உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறோம். இதே நேரத்துல உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ராஜஸ்தான்ல, இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது கடந்த 18ஆம் தேதி வந்து 13 வயது சிறுமி வீட்டுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோல வந்து ஏறி இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த சிறுமியை வந்து கடத்தி கொண்டு போய் வன்புணர்வு செஞ்சு மதுபானத்தை கொடுத்து அந்த ராஜஸ்தான்ல ஸ்ரீ கங்கா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விடுதிகள்ல என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு போய் போட்டிருக்காங்க. அங்க அந்த பொண்ணு வந்து அழறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுபானத்தை கொடுத்து அங்க பல்வேறு நபர்கள் வந்து அந்த சிறுமியை வந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. சில வார்த்தைகளை என்னால வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் அங்கேயும் இங்கேயும் அந்த பெண்மணியில அந்த சிறுமியை வச்சு ரொம்ப வன்கொடுமை பண்ணதுக்கு அப்புறமா போலீசாருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 32 நபர்களால அந்த சிறுமி வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பான விஷயங்கள் ஒரு காணொளி வந்து அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஊர் மக்கள் கட்டி வச்சு அதுல வந்து 4 பேரை அதுல வந்து 4 பேரை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. மக்கள் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஆட்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா கைத்தால கட்டி நடு சந்தில இழுத்துட்டு வந்து போலீசார், பொதுமக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. இந்த காணொளி தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆட்களுக்கு இத்தனை நபர்களுக்கும் வந்து என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் மக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமாக இந்த அக்கிரமத்துக்கு உள்ளான அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸையும் வந்து இடிக்கிறதுக்காக உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்படி ராஜஸ்தான்ல நடந்த அந்த விஷயம் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நாட்களை வந்து படிக்க போறதுக்கோ கிளாஸுக்கு போறதுக்கோ எங்க போனாலும் உங்களுடைய குழந்தைங்களை வந்து பத்திரமா பாத்துங்க. நமக்கு தான் அவங்க எல்லாம் குழந்தைங்க. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விஷயத்துல என்ன சொல்ல வரீங்க? இப்ப என்னங்க வேஷ்டி உடுத்துட்டு போனா என்ன? தமிழனுடைய பாரம்பரிய கலாச்சார உடை, இது உடுத்தது தப்பா? இல்லைனா வந்து எதிர்கட்சியாக இருக்க இல்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எதிரில் இருந்து பேசின எம்பி வந்து சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா பிழைன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.